வணக்கம் நேயர்களே, செய்திகளை வழங்குவதற்காக நான் வி விஷ்ணுராஜ். தொடர்ந்து ஒரு நிமிட செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். 200 யூனிட் இலவச மின்சாரம், மகளிருக்கு 2000 ரூபாய் உதவித்தொகை உள்ளிட்ட 5 முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளை உடனடியாக செயல்படுத்த உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்திருக்கிறார். கர்நாடக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள சித்தராமையா விதான் சௌதாவில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 200 யூனிட் இலவச மின்சாரம், மகளிருக்கு 2000 ரூபாய், 10 கிலோ விலையில்லா அரிசி, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம்தோறும் 3000 ரூபாய் மற்றும் டிப்ளமோ பயின்றவர்களுக்கு மாதம்தோறும் 1500 ரூபாய் உதவித்தொகை ஆகிய திட்டங்கள் உடனடியாக செயல்பாட்டிற்கு வருவதற்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த திட்டங்களை செயல்படுத்த 50,000 கோடி ரூபாய் தேவை என்று கூறிய முதல்வர் சித்தராமையா, மத்திய அரசிடம் இருந்து முந்தைய பாஜக மாநில அரசு முறையாக வரி வருவாயை பெறவில்லை என்று குற்றம் சாட்டினார். நிதி ஆணையத்தின் பரிந்துரைப்படி கர்நாடக மாநிலத்திற்கு 5495 கோடி ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்றும், இதனை பாஜக மாநில அரசு கேட்டு பெறாததால் கர்நாடக மாநிலத்திற்கு பெரும் இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். கர்நாடக முதலமைச்சராக சித்தராமையா பதவியேற்றுள்ளார். துணை முதலமைச்சராக DK சிவக்குமாரும் 8 பேர் அமைச்சர்களாகவும் பதவியேற்றனர். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் 135 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. காங்கிரஸ் MLA-க்கள் கூட்டத்தில் சட்டமன்ற குழு தலைவராக சித்தராமையா தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து பெங்களூருவில் உள்ள கண்டீரவ மைதானத்தில் பிரம்மாண்ட பதவியேற்பு விழா நடைபெற்றது. விழாவில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதிய முதலமைச்சராக சித்தராமையா பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஆளுநர் தவர்சந்த் ಗೆಹ್ಲೋಟ್ ಪದವಿ ಪ್ರಮಾಣமும் ರಹಸ್ಯ ಕಾಪು ಪ್ರಮಾಣமும் செய்து வைத்தார். ಸಿದ್ದರಾಮಯ್ಯ ಎಂಬ ಹೆಸರಿನ ನಾನು ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಯಾಗಿ ನನ್ನ ಪರ್ಯಾಲೋಚನೆಗೆ ಯಾರೇ ವ್ಯಕ್ತಿಗೆ ಅಥವಾ ವ್ಯಕ್ತಿಗಳಿಗೆ ಪ್ರತ್ಯಕ್ಷವಾಗಿ ಅಥವಾ ಪರೋಕ್ಷವಾಗಿ ತಿಳಿಸುವುದಿಲ್ಲ ಅಥವಾ ಬಹಿರಂಗಪಡಿಸುವುದಿಲ್ಲ ಎಂದು ದೇವರ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಪ್ರಮಾಣ ಮಾಡುತ್ತೇನೆ. தொடர்ந்து துணை முதலமைச்சராக DK ಶಿವಕುಮಾರ್ பதவியேற்றுக் கொண்டார். ನಾನು DK ಶಿವಕುಮಾರ್ ಎಂಬ ಹೆಸರಿನಾದ ನಾನು ಕಾನೂನು ಮೂಲಕ ಸ್ಥಾಪಿತವಾದ ಭಾರತದ ಸಂವಿಧಾನ ವಿಷಯದಲ್ಲಿ ನಿಜವಾದ ಶ್ರದ್ಧೆ ಮತ್ತು ನಿಷ್ಠೆಯನ್ನು ಹೊಂದಿರುತ್ತೇನೆಂದು ಪರಮೇಶ್ವರ, ಮುನಿಯಪ್ಪ, ಜಾರ್ಜ್, MP ಪಾಟೀಲ್, சதீஷ் ஜர்கிஹோலி, பிரியங்க் கார்கே, ராமலிங்கா ரெட்டி, சமீர் அகமது கான் ஆகிய 8 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். புதிய அமைச்சரவையில் பட்டியல் பிரிவினர் மற்றும் சிறுபான்மையினருக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகளின் வலிமையை வெளிப்படுத்தும் வகையில் பெங்களூருவில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் MK ஸ்டாலின், நிதிஷ்குமார், திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றனர். கர்நாடக புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, பொதுச் செயலாளர்கள் KC வேணுகோபால், பிரியங்கா காந்தி, ரந்தீப் சிங் சுர்ஜிவாலா ஆகியோர் கலந்து கொண்டனர். இதேபோன்று தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின், சத்தீஸ்கர் முதலமைச்சர் பூபேஷ் பாகல், ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெஹ்லோட், பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் ஆகியோரும் கலந்து கொண்டனர். தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத் பவார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் பிரகாஷ் காரத், இந்திய கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் D ராஜா, தேசிய மாநாடு கட்சியின் மூத்த தலைவர் ஃபரூக் அப்துல்லா, மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் மெஹ்பூபா முஃப்தி, திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் TR பாலு, VCK தலைவர் திருமாவளவன், மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். சிவராஜ்குமார் உள்ளிட்ட கன்னட திரைப்பிரபலங்கள் மற்றும் காங்கிரஸ் தொண்டர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டனர். கர்நாடக அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் பேசிய ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சி ஏழைகள், தலித் மக்கள் மற்றும் பின்தங்கியவர்களுடன் நின்றதால் தான் வெற்றி பெற்றிருப்பதாக கூறினார். பாஜகவின் பணபலம், அதிகார பலத்தை மக்கள் தோற்கடித்திருப்பதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்தார். காங்கிரஸ் அரசு ஊழல் இல்லாத ஆட்சியை வழங்கும் என்று ராகுல் காந்தி உறுதிபட தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து முதலமைச்சராக பதவியேற்ற சித்தராமையா கர்நாடக சட்டப்பேரவைக்கு சென்றார். அவரை தொடர்ந்து சென்ற துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் விதான் சௌதா வாயிலில் விழுந்து வணங்கி உள்ளே சென்றார். இதையடுத்து அமைச்சர்களும் அவரவருக்கு ஒதுக்கப்பட்ட அறைகளுக்கு சென்று தங்களது அலுவல் பணிகளை தொடங்கினர். தெற்கில் ஏற்பட்டுள்ள விடியல் நாட்டின் பிற மாநிலங்களுக்கும் பரவட்டும் என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். பாஜக இல்லாத தென்னிந்தியா என்ற சூழல் உருவாகியுள்ள நிலையில் கர்நாடக முதலமைச்சராக சித்தராமையா பதவியேற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் கலந்து கொண்டார். இது தொடர்பாக தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கர்நாடக முதலமைச்சராக பதவியேற்றுள்ள சித்தராமையா, துணை முதலமைச்சராக பதவியேற்றுள்ள DK சிவக்குமாருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். மதசார்பின்மையை போற்றும் இருவரும் தங்களது திறமையான ஆட்சி நிர்வாகத்தால் கர்நாடக மாநிலத்தை புதிய உயரங்களுக்கு இட்டுச் செல்வார்கள்
கொள்வார்கள் என்று நம்புவதாக கூறியிருக்கிறார். தெற்கில் ஏற்பட்டுள்ள இந்த விடியலானது இந்தியாவின் பிற பகுதிகளுக்கும் பரவ வேண்டும் என்றும் அத்தகைய மாற்றத்தை முன்னறிவிக்கும் மணியோசைதான் பெங்களூருவில் நடைபெற்ற பதவியேற்பு விழா என்றும் தெரிவித்துள்ளார். ரஷ்யா யுக்ரைன் போர் தொடங்கிய பிறகு முதன்முறையாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார். G7 கூட்டமைப்பின் 49வது உச்சி மாநாடு ஜப்பானின் ஹிரோஷிமா நகரில் நடைபெறுகிறது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்க பிரதமர் மோடி வெள்ளிக்கிழமை ஹிரோஷிமா சென்றார். தொடர்ந்து G7 உச்சி மாநாட்டின் 2ஆம் நாள் அமர்வில் இந்தியா சார்பில் சிறப்பு அழைப்பாளராக பிரதமர் மோடி பங்கேற்றார். அப்போது G7 மாநாடு நடந்த அரங்கில் அமர்ந்திருந்த பிரதமர் மோடியை கண்டதும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பிரதமர் மோடியின் இருக்கை அருகே வந்தார். அப்போது பிரதமர் மோடி பைடனை ஆரத் தழுவி வரவேற்றார். பின்னர் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் உடனான சந்திப்பை தொடர்ந்து யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை பிரதமர் மோடி சந்தித்தார். பிறகு இருநாட்டு தரப்பிலும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பிரதமருடனான சந்திப்பு குறித்து கருத்து தெரிவித்துள்ள யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி போரை நிறுத்துவதற்காக தானும் இந்தியாவும் தங்களால் இயன்ற அனைத்தையும் செய்வோம் என்று பிரதமர் மோடி கூறியதாக தெரிவித்தார். உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வரும் போர் சர்வதேச விதிகளுக்கு எதிரானது என்று G7 நாட்டு தலைவர்கள் கூட்டாக கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். ஜப்பானின் ஹிரோஷிமா நகரில் 49வது G7 உச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது. இதில் அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, கனடா, ஜப்பான் ஆகிய 7 நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிலையில் G7 நாட்டு தலைவர்கள் சார்பில் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் 15 மாதங்களுக்கு மேலாக தொடரும் போரால் உலகிற்கே பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உக்ரைனில் அமைதி நிலவ தேவையான நடவடிக்கைகளை உடனே எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அணு ஆயுத பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாகவும் போரால் பாதிக்கப்பட்ட உக்ரைனை மீட்டெடுக்கவும் அதற்கு தேவையான உதவிகளை செய்ய முன்வர வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் உக்ரைனில் அமைதி நிலவ அந்நாட்டிற்கு முழு ஆதரவை தருவதாகவும் தேவையான நிதி, ஆயுத உதவிகள் தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் G7 நாடுகள் உறுதியளித்துள்ளன. மேலும் ரஷ்யாவிற்கும் இந்த போரை ஆதரிப்பவர்களுக்கும் செலவுகளை அதிகரிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் G7 நாட்டு தலைவர்கள் உறுதியளித்துள்ளனர். கர்நாடகா தேர்தல் தோல்வியை மறைக்கும் ஒற்றை தந்திரமே 2000 ரூபாய் நோட்டை திரும்பப் பெறும் அறிவிப்பு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். 2000 ரூபாய் நோட்டு செப்டம்பர் 30ஆம் தேதி முதல் செல்லாது என்ற அறிவிப்பு குறித்து ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் 500 சந்தேகங்கள், 1000 மர்மங்கள், 2000 பிழைகள் என குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே 2000 ரூபாய் நோட்டு செல்லாது என்ற அறிவிப்பு 2017இல் எடுக்கப்பட்ட தவறான முடிவை மறைப்பதற்கான உக்தியா என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ட்விட்டரில் கேள்வி எழுப்பியுள்ளார். பணமதிப்பிழப்பு நடவடிக்கை மூலம் பொருளாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்தியதாகவும் ஒட்டுமொத்த அமைப்புசாரா துறையும் அழிக்கப்பட்டதாகவும் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் முடங்கியதாகவும் கூறியுள்ளார். பாரபட்சமற்ற விசாரணை மட்டுமே உண்மையை வெளிக்கொண்டு வரும் என்றும் கார்கே தெரிவித்துள்ளார். ரிசர்வ் வங்கியின் அறிவிப்பு தொடர்பாக மத்திய அரசை விமர்சித்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் யாருடைய ஆட்சிக் காலத்தில் சேர்த்த கருப்பு பணத்தை ஒழிக்கப் போகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். 1500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்புக்கு நேரு காலம் முதலான ஆட்சிக் காலத்தில் சேர்க்கப்பட்ட கருப்பு பணம் காரணம் என்று கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளார். இப்போது 2000 ரூபாய் நோட்டு செல்லாது என்றால் யார் ஆட்சிக் காலத்தில் சேர்ந்த கருப்பு பணத்தை ஒழிக்கப் போகிறீர்கள் என்று கேட்டுள்ளார். 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்படுவதால் திமுகவுக்கு தான் பாதிப்பு என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2000 ரூபாய் நோட்டுகளைப் போலவே 500 ரூபாய் நோட்டுகளும் திரும்ப பெறப்பட வாய்ப்புள்ளது என்றார். 50 ரூபாய் 100 ரூபாய் இன்னும் இந்தியாவில் 10 ஆண்டுகள் கழித்து இது மட்டும்தான் இருக்கு. 500 ரூபா கூட இன்னும் கொஞ்ச நாள் இருக்குமா எனக்கு சந்தேகம் தான். இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் போச்சுன்னா கிளீன் நோட் இனிஷியேட்டிவ்ல 500 ரூபாயும் போயிடும். இது பார்ட் ஆஃப் அவர் டெமோக்ரஸி, பார்ட் ஆஃப் க்ரோயிங் அப். நம்ம 500 ரூபாயை கூட பிடிச்சு வச்சிருக்க முடியாது. இன்னொரு 7 வருஷம் 8 வருஷம் டைம் கொடுக்கலாம் ஆர்பிஐ. அதுக்கப்புறம் 500 ரூபாயும் தூக்கிடுவாங்க. ஃபைனலாக 10 ரூபா, 50 ரூபா, 20 ரூபா இதை வைத்து சில்லறை வர்த்தகத்தை பண்ணிக்கலாம். மேலும் தன்னிடம் 2000 ரூபாய் நோட்டுகள் இல்லை எனவும் பெரும்பாலான மக்களிடமும் 2000 ரூபாய் நோட்டுகள் இல்லை எனவும் அண்ணாமலை கூறினார். உங்ககிட்ட நிறைய 2000 ரூபாய் நோட்டு தான் நீங்க பயப்படுறீங்க. உங்க ட்வீட்டை பார்க்கும்போது எனக்கு பயம் தெரிகிறது. நிறைய 2000 ரூபாய் நோட்டு கட்சியில் இருக்கிற மாதிரி தெரியுது. எங்ககிட்ட யார்ட்டையும் கிடையாது, பொதுமக்கள் யார்ட்டையும் இல்லை. இருக்க 2000 ரூபாய் நாங்கள் மாற்றிக்கிறோம். மேலும் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே எடப்பாடி பழனிசாமி போராட்டம் நடத்தினால் அதில் கலந்து கொள்வேன் என்று திருமாவளவன் பேசிய கருத்துக்கு பதிலளித்த அண்ணாமலை உண்மையிலேயே திருமாவளவன் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறாரா என்று கேள்வி எழுப்பினார். ஆனால் நீங்க போராடுங்க, நாங்க சேர்ந்துக்கிறோன்னு இது முதலமைச்சர் அதற்கு பதில் சொல்லணும். உங்க கூட்டணியில் அவர் இருக்காரா இல்லையா முதல்ல பதில் சொல்லணும். முதலமைச்சரா மதிக்கிறாரா மதிக்கலையா திருமாவளவன் ரெண்டாவது பதில் சொல்லணும்.
முதலமைச்சரை திருமாவளவன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா ஏத்துக்கிட்டாரா ஏத்துக்கலையா? மூன்றாவது பதில் சொல்லு. 2000 ரூபாய் நோட்டுகளை வாபஸ் பெற்றது பண மதிப்பிழப்பு நடவடிக்கை இல்லை என்றும் அண்ணாமலை கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி மாணவருக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்ட நிலையில் மருத்துவ காப்பீட்டு அட்டையை மாவட்ட ஆட்சியர் நேரில் வழங்கினார். வேப்பனஹள்ளி அருகே ஜீனூர் பகுதியைச் சேர்ந்த மாணவர் கிருத்தி வர்மா இரு கைகளை இழந்த நிலையிலும் விடாமுயற்சியுடன் தேர்வெழுதி 10ஆம் வகுப்பில் 500க்கு 437 மதிப்பெண்கள் பெற்றார். மாணவரின் சாதனையை பாராட்டிய முதலமைச்சர் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியை பகிர்ந்து மாணவருக்கு கைகள் பொருத்த உத்தரவிட்டார். இந்நிலையில் மாணவரின் வீட்டிற்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப் முழு மருத்துவ செலவை ஏற்பதற்கான முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்ட அட்டையை வழங்கினார். தொடர்ந்து மாணவர் கீர்த்தி வர்மாவின் ஓவிய திறமையையும் பாராட்டினார். இதேபோன்று மாணவரின் வீட்டிற்கு சென்று வாழ்த்திய அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி மற்றும் கிருஷ்ணகிரி MLA அசோக்குமார் ஆகியோர் மாணவனுக்கு 15,000 ரூபாயை ஊக்கத்தொகையாக வழங்கினர். மாணவரின் கல்விச் செலவை முழுமையாக ஏற்பதாகவும் KP முனுசாமி உறுதியளித்தார். பர்கூர் தொகுதி திமுக MLA மதியழகனும் மாணவரை நேரில் சந்தித்து பாராட்டியதுடன் ஊக்கத்தொகையாக 50,000 ரூபாய் வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் அரக்காணம் அருகே விஷசாராயம் அருந்தி பலியானோர் எண்ணிக்கை 14ஆக அதிகரித்துள்ளது. எக்கியார் குப்பம் கிராமத்தில் கடந்த 13ஆம் தேதி மாலை விஷசாராயம் அருந்தி 70க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டனர். அனைவருக்கும் வாந்தி, மயக்கம், கண்ணெரிச்சல் ஏற்பட்டதை அடுத்து விழுப்புரம் முண்டியம்பாக்கத்தில் உள்ள மாவட்ட தலைமை மருத்துவமனை, புதுச்சேரி ஜிப்மர் உள்ளிட்ட மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். 13 பேர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர். இதற்கிடையே இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த மரக்காணம் போலீசார் சாராய விற்பனையில் ஈடுபட்டவர்கள், மெத்தனால் விற்பனை செய்தவர்கள் என 11 பேரை கைது செய்து விசாரணை நடத்தினர். முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 50க்கும் மேற்பட்டோரில் 7 பேர் குணமடைந்து வீடு திரும்பிய நிலையில் 58 வயதான கன்னியப்பன் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் விழுப்புரத்தில் விஷசாராயம் அருந்தி பலியானோர் எண்ணிக்கை 14ஆக உயர்ந்துள்ளது. சிகிச்சை பெற்று வரும் 42 பேரில் 15 பேருக்கு கண், சிறுநீரகம், கல்லீரல் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஷசாராயத்தை ஒழிக்க அரசு நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள திருவள்ளுவர் சிலை முன்பாக பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல்லில் நடைபெற்ற போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தமிழ்நாடு அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பும் போராட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தின் முன்பு நடந்த போராட்டத்தில் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. இதேபோன்று நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பும் போராட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். மக்கள் உயிருக்கு உழைக்காத இரண்டு ஆண்டு சாதனையா? தமிழ்நாட்டில் கோடை வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் நீலகிரி, கோவை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக இன்று முதல் 24ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர் ஆகிய மேற்கு மாவட்டங்களிலும், திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய தெற்கு மாவட்டங்களிலும் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்றும், சென்னையை பொறுத்தவரை 39 டிகிரி வரை வெப்பம் நிலவக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
உதகையில் கோடை சீசன் களை கட்டியுள்ள நிலையில் மலர் கண்காட்சியின் 2ஆம் நாளில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் 125வது மலர் கண்காட்சி 19ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. பூங்கா முழுவதும் வனமலர்களால் உருவாக்கப்பட்ட பிரம்மாண்ட உருவங்களை கண்டு வியந்த சுற்றுலா பயணிகள் மாடத்தில் வைக்கப்பட்ட 35,000 தொட்டிகளில் பூத்து குலுங்கும் மலர்களை புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். எனக்கு ரொம்ப ஹாப்பி. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கார்டன்ஸ் நாங்கள் போயிருக்கோம். ஆனாலும் இங்கே பார்த்த மாதிரி உண்மையே சொல்கிறேன், என் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை. வாழ்க்கையில் டிஃப்ரெண்டான ஃப்ளவர்ஸ் பார்த்தோம். எனக்கு, என் ஒய்ஃபுக்கு, குழந்தைக்கு எல்லாத்துக்குமே அவ்வளோ சந்தோஷம் இந்த ஃப்ளவர்ஸை பார்க்குறது. இதற்கிடையே உதகையில் கார் உள்ளிட்ட 4 சக்கர வாகனங்களில் குவிந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் மக்கள் சிரமம் அடைந்தனர். உதகை, குன்னூர், உதகை, மைசூர் ஆகிய சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் போலீசார் அவற்றை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. 16 channels. 10 மற்றும் 11ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாதவர்கள் துணைத் தேர்வு எழுத வரும் 23ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. அதன்படி 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் வரும் 26ஆம் தேதி முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விடைத்தாள் நகல் மற்றும் மறுகூட்டல் கோரும் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் வரும் 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு ஜூன் 27ஆம் தேதி முதல் ஜூலை 4ஆம் தேதி வரையும், 11ஆம் வகுப்பு துணைத் தேர்வு ஜூன் 27ஆம் தேதி முதல் ஜூலை 5ஆம் தேதி வரையும் நடைபெறவுள்ளது. 10ஆம் வகுப்பில் பங்கேற்காத 23,000 மாணவர்களை கண்டறிந்து தேர்வு எழுத வைக்க முயற்சி மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். இதே ஜூன் மாதத்தில் கடைசி வாரத்துக்குள்ளார இதையும் முடிச்சிட்டோம்னா அந்த குழந்தைங்க இந்த ஆண்டே கல்வி ஆண்டே 11th சேர்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தர முடியும் என்று நம்புகிறோம். 10ஆம் வகுப்பு முடித்துவிட்டு வேறு கல்வியில் சேர்வோர் விவரங்களை சேகரிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு ஜூலை 2ஆம் தேதி தொடங்கும் என்று அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி செய்தியாளர்களை சந்தித்தார். மாணவர்கள் நலன் கருதி இந்த ஆண்டு பொறியியல் கலந்தாய்வு முன்கூட்டியே தொடங்குவதாக தெரிவித்தார். செப்டம்பர் 3ஆம் தேதி பொறியியல் 1ஆம் ஆண்டு வகுப்புகள் தொடங்கும் என்று கூறினார். பாலிடெக்னிக் படிப்பில் சேர்வதற்காக சனிக்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவித்தார். பாலிடெக்னிக் தொழில்நுட்ப பட்டய படிப்பு சேர்வதற்கு நாளை முதல் அவர்கள் விண்ணப்பிக்கலாம். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர்வதற்கு 2,58,000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளதாக கூறிய அமைச்சர், விண்ணப்பிக்கும் தேதி நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து கல்லூரிகளிலும் ஒரே மாதிரியான சேர்க்கை கட்டணம் நிர்ணயித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். கலைக்கல்லூரிகள், அறிவியல் கல்லூரிகள் அனைத்துமே ஆண்டிற்கு 200 ரூபாய், ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது 200, செகண்ட் இயரில் 200, தேர்ட் இயரில் 200 என்று கட்ட வேண்டும் என்று அறிவிக்கப்படுகிறது. பெறப்பட்டுள்ள விண்ணப்பங்களை பரிசீலித்து சேர்க்கை நடைபெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் கோடை வெப்பம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தினந்தோறும் வெயில் சதமடித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள், தொழிலாளர்கள், நீண்ட தூரம் பயணம் செய்வோர் பயணங்களை பாதுகாப்பாக மேற்கொள்ள வேண்டும் எனவும், திறந்த வெளியில் பணியாற்றுவோருக்கு வெப்ப அலைக்கு முன்பாக பணியை முடிக்க வகை செய்ய வேண்டும் எனவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். திறந்த வெளியில் பணிபுரிவோருக்கு குடிநீர் வசதி மற்றும் முதல் உதவிக்கான பொருட்களை வைத்திருக்க வேண்டும் எனவும், வெப்பத்தால் பாதிக்கப்படும் நபர்களுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவமனைகளில் போதிய மருந்துகளை இருப்பு வைக்கவும் அறிவுறுத்தியுள்ளார். கால்நடைகளுக்கு தேவையான குடிநீர், நிழற்கூடங்கள், தீவனம் மற்றும் மருத்துவ வசதி செய்யவும் முதலமைச்சர் அறிவுரை வழங்கியுள்ளார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 125வது மலர் கண்காட்சி கோலாகலமாக தொடங்கியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 6ஆம் தேதி கோத்தகிரி காய்கறி கண்காட்சியுடன் கோடை விழா தொடங்கியது. தொடர்ந்து கூடலூரில் வாசனை திரவிய கண்காட்சியும், உதகை அரசு ரோஜா பூங்காவில் ரோஜா காட்சியும் நடந்து முடிந்தது. இந்நிலையில் தாவரவியல் பூங்காவில் 125வது மலர் கண்காட்சி தொடங்கியுள்ளது. இதனை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன், மக்களவை உறுப்பினர் ஆர் ராசா ஆகியோர் தொடங்கி வைத்தனர்.
80,000 கார்னேசன் மலர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட பிரம்மாண்ட மயில் ஊட்டி 200 என்ற வாசகம் அரசு தாவரவியல் பூங்கா தோன்றி 175வது ஆண்டை குறிக்கும் வகையிலான 175 இயர்ஸ் ஆஃப் கார்டன் என்ற வாசகம் மலர்காட்சி திடலில் சிறப்பு கவனம் பெற்றுள்ளன. அதேபோல் மாடத்தில் மலர்களால் 125th ஃப்ளவர் ஷோ என்ற வாசகம் அனைவரையும் வரவேற்கும் விதமாக அமைந்துள்ளது. தண்ணீர் குடாய், பரதநாட்டிய பெண், மரகத புறா, ஒற்றை கொம்பு காண்டாமிருகம், சிறுத்தை போன்றவை மலர்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளன. நான் இதை தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வர்றது, ஃப்ளவர் ஷோக்கு வர்றது. ரொம்ப அழகாக இருக்குது இந்த மயில் பார்க்குறதுக்கு. எல்லாமே ஃப்ளவர்ஸ்லேயே வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய வந்துட்டு பூக்களாலே வந்து நிறைய அலங்கரிச்சிருக்காங்க. மலர்களால் ஆன வண்ணத்து பூச்சி செல்ஃபி பாயிண்ட் பகுதியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். 10 மற்றும் 11ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாதவர்கள் துணைத் தேர்வு எழுத வரும் 23ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. அதன்படி 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் வரும் 26ஆம் தேதி முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விடைத்தாள் நகல் மற்றும் மறுகூட்டல் கோரும் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் வரும் 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு ஜூன் 27ஆம் தேதி முதல் ஜூலை 4ஆம் தேதி வரை. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி மோசடியாக பதிவு செய்யப்பட்ட BS4 ரக வாகனங்களை பறிமுதல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதிக்கு பிறகு BS4 என்ஜின்களை கொண்ட வாகனங்களை விற்கவும் பதிவு செய்யவும் உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி மோசடியாக பதிவு செய்யப்பட்ட வாகனங்களின் பதிவை ரத்து செய்ய தமிழ்நாடு போக்குவரத்து துறை நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் வீட்டில் நிறுத்தப்பட்டிருந்த காரை போக்குவரத்து அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளதாகவும் அந்த காரை விடுவிக்க உத்தரவிடக் கோரியும் யுவராஜ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தபோது BS4 ரக வாகனங்களை மோசடியாக பதிவு செய்ததன் மூலம் பெரிய முறைகேடு நடந்துள்ளதாகவும் போக்குவரத்து துறை அதிகாரிகளின் துணை இல்லாமல் இந்த மோசடி நடந்திருக்காது என்பதால் இதுகுறித்து முழுமையாக விசாரணை நடத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். மேலும் மோசடியாக பதிவு செய்யப்பட்ட BS4 ரக வாகனங்களின் விவரங்களை காவல்துறையினருக்கு வழங்கும்படி போக்குவரத்து ஆணையருக்கு உத்தரவிட்டுள்ளார். மோசடியாக பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் பறிமுதல் செய்து சம்பந்தப்பட்ட வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் ஒப்படைக்கும்படி அனைத்து காவல் நிலையங்களுக்கும் சுற்றறிக்கை பிறப்பிக்க தமிழக DGPக்கும் உத்தரவிட்டார். மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க நியமிக்கப்பட்ட குழு அறிக்கை அளிப்பதற்கான அவகாசம் 4 மாதங்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் உயர்மட்ட குழு கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அமைக்கப்பட்டது. மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர், கல்வியாளர்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு துறை செயலாளர்களுடன் இந்த குழு ஆலோசனை நடத்தி வரும் நிலையில் இறுதி அறிக்கையை அளிப்பதற்கான அவகாசம் மேலும் 4 மாதங்களுக்கு நீட்டிக்கப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்திருக்கிறார். மேலும் காயிதே மில்லத் கல்லூரியின் ஓய்வு பெற்ற முதல்வர் ஃப்ரீடா ஞானராணி மற்றும் சென்னை பல்கலைக்கழக தமிழ் இலக்கியத்துறை தலைவர் பழனி ஆகியோரும் குழுவின் உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். வரத்து குறைவு காரணமாக கோயம்பேடு மற்றும் திருவாரூர் சந்தையில் 1 கிலோ இஞ்சி 260 ரூபாய் வரை விற்பனையானது. திருவாரூர் மாவட்டத்தில் 2 வாரங்களுக்கு முன்பு 1 கிலோ இஞ்சி 240 ரூபாய்க்கு விற்பனையானது. படிப்படியாக குறைந்து 70 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் மீண்டும் விலை அதிகரித்து 260 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. இதேபோன்று 15 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ கத்தரிக்காய் 60 ரூபாயாகவும் அவரைக்காய், பீன்ஸ் ஆகியவை 4 மடங்கு விலை உயர்ந்திருப்பதாகவும் வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். வர வர இஞ்சி விலை ரொம்ப அதிகமாயிருச்சு. எங்க போனாலும் 300 ரூபாங்க, 250 ரூபாங்கிறாங்க. இந்த விலைக்கு வாங்கி எங்களால் விலைவாசி ஏற்றத்தை தாங்க முடியல. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையிலும் இஞ்சியின் விலை அதிகரித்திருக்கிறது. 50 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ இஞ்சி தற்போது 170 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. எப்பவுமே இந்த வெயில் காலத்தில் விலை கூடும், ஆனால் இந்த அளவு விலை கூடும் எதிர்பார்க்கவே இல்லை. வரத்து குறைந்திருப்பதால் விலை மேலும் உயரக்கூடும் என்று வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் கண்ணந்தங்குடி மலையேறியம்மன் கோவிலில் வைகாசி திருவிழா பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் விருந்து படைத்தது. ஒரத்தநாடு அருகே கண்ணந்தங்குடி கிராமத்தில் உள்ள மாரியம்மன் மற்றும் மலையேறியம்மன் கோவில் வைகாசி திருவிழா பிரசித்தி பெற்றது. 3 நாட்கள் நடைபெறும் திருவிழா கோலாகலமாக தொடங்கியுள்ளது. வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் பலரும் தங்கள் குடும்பத்துடன் சொந்த ஊர் திரும்பி கோவிலில் வழிபாடு நடத்தினர். மிகச்சிறப்பாக இந்த வருஷம் பண்றது பெண்கள். நாங்கள் சீனியர்ஸ், அதாவது
நாங்கள் ஏற்கனவே இந்த கோலாட்டங்கள் அடிப்பது உண்டு. வருஷம் வருஷம் அந்த கோலாட்டம் நடந்துட்டு இருக்கும். சின்ன குழந்தைங்க தான் அடிப்பாங்க. இந்த வருடம் மட்டும் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து எங்கள் பஞ்சாயத்தார்கள் ஒத்துழைப்போட நாங்கள் அடிக்கிறோம். பறை இசைத்தும் சிலம்பம் ஆடியும் மற்றும் கோலாட்டம் ஆடியும் விழா கொண்டாடப்பட்டது. அனைவரையும் இது கவர்ந்தது. விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் சாமி தரிசனம் செய்தனர். போலீசார் சாதாரண உடையில் பாதுகாப்பு அளித்தனர். தமிழகத்தில் கத்திரி வெயில் கொளுத்தும் நிலையிலும் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வனப்பகுதி பச்சை பசேல் என காட்சியளிப்பதால் விலங்குகள் இலை தழைகளை உண்டு மகிழும் காட்சி கண்களுக்கு விருந்து படைக்கின்றன. விலங்குகள் இலை தழைகளை உண்டு மகிழும் காட்சி கண்களுக்கு விருந்து படைக்கின்றன. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட 10க்கும் மேற்பட்ட வனச்சரகங்களில் புலி, சிறுத்தை, யானை, கரடி, குரங்கு, காட்டெருமை உள்ளிட்ட பல்வேறு விலங்குகள் வாழ்கின்றன. கத்திரி வெயில் நிறைவடைய உள்ள நிலையில் திம்பம், தாளவாடி மலைப்பகுதிகள் பசுமை போர்த்தி கண்ணுக்கு விருந்தளிக்கின்றன. மலைப்பாதை வழியாக செல்லும் பயணிகள் அப்பகுதியின் அழகை ரசித்தவாறு பயணிக்கின்றனர். யானை மற்றும் காட்டெருமை உள்ளிட்ட விலங்குகள் சாலை ஓரங்களில் மரங்களில் உள்ள இலைத்தழைகளையும் புற்களையும் சுவைத்து மகிழ்வதை வனப்பகுதியில் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் எனவும் வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். தொடர்ந்து அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.